ஹாய். தண்ணீர் போதுமான அளவு குடிக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று இப்போ நம்ம வெயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தண்ணீரே குடிக்கல, நம்ம உடம்புல உள்ள தண்ணீர் எல்லாம் ஸ்வெட்டிங்கில், அதாவது வேர்வையில் வெளியாகி உடம்புல தண்ணீர் இல்லாமல் ஆகி நம்ம ஒரு மயக்க நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம மயங்கி உழலாம். இதை சன் ஸ்ட்ரோக் இல்லைன்னு சொன்னால் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அபாயமான ஒன்று. அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வெயிலில் வெளியே போகும்போது ரொம்ப நேரம் வெயிலில் இருக்கிறீங்கன்னா போதுமான அளவு தண்ணீரை உங்கள் கூட எடுத்துக்கிட்டு போங்க. 2வது, நம்ம நிறைய நாளைக்கு போதுமான அளவு தண்ணீர் குடிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன நடக்கும் உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மலச்சிக்கல். தண்ணீர் போதுமான அளவு இல்லைன்னு சொன்னால் மலச்சிக்கல் ஏற்படும். 2வது, சிறுநீரில் தொற்று நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 3வது, சிறுநீரகத்தில் கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக போதுமான அளவு தண்ணி நம்ம நிறைய நாள் குடிக்காமல் இருந்தோம்னா உங்கள் ஸ்கின்னோட ஷைன், அதாவது ஸ்கின்னோட பளபளப்பெல்லாம் போயிடுங்க. அதனால் தண்ணி நிறைய குடிங்க. அது போக மூட்டு வலி அந்த மாதிரி வருவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, போதுமான அளவு தண்ணின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அது எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்த வாட்டி சொல்கிறேன். அது வரைக்கும் பார்ப்போம். ஓகே.